நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியேல் புத்தகத்திலே இப்படி ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருப்பதை நாம் வாசிக்க கேட்டோம். எல்லாம் சேர்ந்து ஒரு முறை வாசிக்கிறோமா? ஸ்க்ரீனில் இருக்கிறது, உங்கள் பைபிளில் இருக்கிறது, எல்லாம் சேர்ந்து வாசிக்கப்படிக்க. நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காண. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. திறப்பின் வாசல் நிற்கும் மனிதன் 1, தேவன் தேடும் மனுஷன் 2. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மாத்திரமல்ல, தேவனுடைய கோபத்தை ஆற்றும் மனுக்குலம் மனிதன் அப்படி சொல்லலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி இந்த பகுதியிலே சொல்லலாம். எசேக்கியேல் இந்த வார்த்தையை சொல்ல போது சில காரியங்களை சொல்லிவிட்டு தான் இந்த பகுதியை சொல்லுகிறேன். அந்த நாட்களில் உள்ளதான தீர்க்கதரிசிகள், ஆசாரியர், லேவியர்கள், ஜனங்கள் யாரையும் தப்போல எல்லாரையும் பற்றி சொல்லிவிட்டு தான் இந்த பகுதியை ஒன்று சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி பூசி என்றதான ஒரு ஆசாரியனுடைய குமாரன். இவர்கள்லாம் சிறையிருப்பிலே நேபுகாத்நேசராலே கொண்டு வரப்பட்டு பாபிலோனிலே சிறையிருப்புக்கு உட்படுத்தப்பட்டதான ஜனம். அங்கே உள்ள ஜனங்கள் கண்ணீர், வேதனை எல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்க, அழுது கொண்டிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், மறுபடியும் நமக்கு ஒரு தேசம் கிடைக்குமா? மறுபடியும் நாம் நம்முடைய தேசத்துக்கு போவோமா? நமக்கென்று ஒரு தேசம் இருந்தது, இந்த தேசம் மறுபடியும் நமக்கு குடியிருப்புக்கு ஏற்றதாய் மாறுமா? அப்படி கேள்விக்குறிகள்லாம் பல இருந்தது. பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள். அப்போது அவர்களுக்கு உற்சாகப்படுத்த, அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை உரைப்பதற்கு தீர்க்கதரிசிகளை அங்கே எழுத பண்ணினா அதில் ஒருத்தன் தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. நம்ம தீர்க்கதரிசன புத்தகத்தை எல்லாம் வாசிக்கிறோம். இதில் கவனிக்கும்படிக்க ஆமாம், அது கொஞ்சம் கொஞ்சம் பைபிள் ஸ்டடி மாதிரி வரும், கொஞ்சம் பிரசங்கம் தான் இருக்கும். வேதாகமத்தில் சொல்லப்படுது பெரிய தீர்க்கதரிசிகள், சின்ன தீர்க்கதரிசிகள், பெருசு சிறுசுலாம் கிடையாது. ஆனால் அதில் நாம் புரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டது. பெரிய தீர்க்கதரிசன புத்தகம் என்று சொன்னால் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் புத்தகங்கள். சின்ன தீர்க்கதரிசன புத்தகம் என்று சொல்லும்போது தானியேலிருந்து மல்கியா வரைக்கும் இருக்கக்கூடியதான புத்தகங்கள். இந்த புத்தகங்களிலே சிறையிருப்புக்கு முன் தீர்க்கதரிசி, சிறையிருப்பின் நாட்களில் உள்ள தீர்க்கதரிசி, சிறையிருப்புக்கு பின், தங்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்ட பிறகு சிறையிருப்புக்கு பின் தீர்க்கதரிசிகள், 3 பகுதி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் சிறையிருப்புக்கு முன் தீர்க்கதரிசிகள் சொல்லும் போது ஏசாயா, எரேமியா, அதோடு சேர்ந்து சில தீர்க்கதரிசிகள் ஆமோஸ், ஓபதியா, நாகும், இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள்லாம் அங்கே அவ்வப்போது வந்து அவர்கள் சொல்வார்கள். யோனா, இப்படி தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். அவர் எழுதின புத்தகங்கள் சின்ன புத்தகமாக இருந்தபடினால் சின்ன தீர்க்கதரிசன புத்தகம் என்று சொல்லப்படுவது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிறையிருப்புக்கு முன் சொன்னவர்கள், சிறையிருப்பின் நாட்களிலே சொன்ன தீர்க்கதரிசி ஒருத்தர் தான் இருக்கிறார். ஆனால் சிறையிருப்புக்கு பின் அவங்க வந்த உடனே ஆலயம் கட்டும்போது அவர்களை உற்சாகப்படுத்த ஆகாய், சகரியா 2 பேரும் தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். காலங்கள் நடுவே எத்தனை பேர் உரைச்சாலும் தெரியாது. அதில் ஒருவன் மல்கியா தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்ப பண்ணினார். அவங்களுடைய அவல நிலை மீண்டும் பழைய நிலைக்கு போயிட்டாங்க. அவர்களுடைய நிலைமையை அறிந்து எச்சரிப்பதற்கு மல்கியா தீர்க்கதரிசியை உரைத்தார். அவன் சொன்ன ஏறக்குறைய ஒரு 100 ஆண்டு காலங்கள் போன பிறகு, ஆண்டுக்கு மகிமையுண்டாவதாக, மல்கியா தீர்க்கதரிசி சொன்ன பிறகு ஒரு 400 ஆண்டு காலங்கள் ஒரு இருண்ட காலமாகவே போய்விட்டது. தேவனுடைய வார்த்தைகள் இல்லை, வசனங்கள் இல்லை. ஆகவே தான் மல்கியா தீர்க்கதரிசி அந்த காலகட்டத்தோடு முடிந்து போய்விட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு பிறகு மத்தேயு புத்தகம் தான் வாசிக்கணும். ஆனால் யோவான் தான் அதுக்கு பிறகு அவன் தேவனுடைய வார்த்தையை வெளிக்கொண்டு வந்ததான ஒரு மனுஷன். இடைப்பட்ட காலங்களில் தேவன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் ஒவ்வொருவரோடு பேசினார். அதெல்லாம் ஒரு பக்கம். இது வந்து வேத பகுதிகளில் சொல்லப்பட்டவை. ஆனால் இந்த தீர்க்கதரிசி சிறையிருப்பில் இருக்கக்கூடியதான ஜனங்களுக்கு ஆறுதல் படுத்த அவர்களே சொன்னான், நீங்கள் சும்மா அந்த இலைக்கு வர்ற, ஏற்கனவே எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுறான், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் சொல்லும் போது அதில் ஒன்று சொல்லுகிறான், தேவனுடைய கோபம் ஜனத்தின் மீது இருந்தது. ஆனால் அந்த ஜனத்தின் மீது இருந்த கோபத்தை ஆற்றுவதற்கு எந்த மனிதரும் முன் வரவில்லை. அவருடைய கோபத்தை ஆற்றுவதற்கோ
அவர் பட்டயத்தோடு வந்து ஜனங்களை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி வரும்போது அவரை தடுத்து நிறுத்துவதற்கோ எந்த ஜனமும் இல்லை. ஏசாயாவும் இதே போல சொல்லுகிறார். மனுஷனுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவன் உண்டோ என்று பார்த்து நான் மனுபுத்திரனை கண்ணோக்கினேன், ஒருவனும் இல்லை என்று சொல்லி ஆச்சரியப்பட்டேன் என்று சொல்கிறார். சில நேரங்களில் ஒருவனும் ஜெபம் பண்ண வரலங்கிறது கூட என்ன செய்கிறார் ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். இது இல்லை என்றதான ஒரு பகுதியை ஆண்டவர் வருத்தத்தோடு சொன்ன ஒரு பகுதி. கர்த்தருக்கு பயந்து வேண்டவதாக இந்த பகுதியில் தீர்க்கதரிசி சொல்லுகிறேன். சொல்லும் போது இதில் தானியேல் புத்தகங்களை எரேமியா புத்தகத்தில் வாசிக்கும் போது ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் 70 ஆண்டுகள் தான். இங்கே மறுபடியும் எங்கே போயிடுவோம்? தேசத்துக்கு போயிடுவோம். ஆற்றுவதற்கும் தேற்றுவதற்கும் சில வசனங்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த பகுதியில் சொல்லப்பட்டதான வசனங்கள் ஆற்றுவதற்கும் தேற்றுவதற்கு இருக்குது, எச்சரிப்பு இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. அந்த பகுதியில் சொல்லப்படும் போது ஒரு வசனம் எங்களை வாசிக்கிறோம். தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இந்த காலவில் ஆண்டு சமூகத்தில் வரும்போது நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியதான ஒன்று, ஸ்டாண்டிங் இன் த கேப். ஆமாம், திறப்பிலே நிற்பதற்கு. இன்னொரு விதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தான், இடைவெளியிலே நிற்பதற்கு. கர்த்தருக்கு பயமுட புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். இந்த ஒரு டேபிள் புல்ஃபீட் இருக்கிறது, இது ஒரு புல்ஃபீட் சிறுசாக இருக்கலாம். ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதி என்ன இருக்கு? ஒரு இடைவெளி, ஒரு இந்த இடம். இது வழியாகத்தான் உள்ளே போக வேண்டும், வர வேண்டும். அப்படி இருக்கும்போது ஒருவன் அடிப்பதற்கு இங்கே வருகிறான். உள்ளே ஜனங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு கோட்டையெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. இது ஒன்று தான் திறப்பு. அழிப்பதற்கு வருகிறான். அவனை அழிப்பதற்கு வருகிற அவனை தடுத்து என்ன செய்ய வேண்டும்? நிறுத்த வேண்டும். நிறுத்துவதற்கு இந்த கேப் வழியாக வரக்கூடாது என்பதற்கு ஒரு மனுஷன் இங்கே வந்து நின்று அவனை தடுக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் திறப்பிலே என்ன செய்வது? நிற்பது என்பது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. திறப்பிலே நிற்பது என்பது பல அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று சொல்லுகிறது, என்னை தாண்டி என்ன செய். வீடுகளில் சில பிரச்சனை வரும். கதவு பக்கம் அப்படி நின்றுக்கிடுவாங்க. போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், போயிட்டே இருக்குங்க. அப்படி போகிறதா இருந்தால் என்ன செய்யுங்க? என்ன அதை புரிஞ்சுக்கணும். வீட்டில் என்ன நடக்கிறது தானே. என்னை தாண்டி என்ன செய்யுங்க? போங்க அப்படின்னு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னை தாண்டி அவங்ககிட்ட ஆயுதமும் இருக்காது, அவங்ககிட்ட பலமும் இருக்காது, ஆனால் தாண்டி போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நிறைய ரகசியம் அதில் இருக்குது. ஆமாம், அவங்கள்ட்ட பலம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரி, ஒரு வீட்டிலே வச்சுக்கோமே. மனைவியானு சொல்கிறேன், நீங்கள் போகாதீங்க, சொல்லிகிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கீங்க, போக வேண்டாம் இன்றைக்கி. இல்லை நான் கட்டாயம் போகிறேன். நின்றுக்கிட்ட 2 கையும் கேப் கிடக்குங்க, ஆனால் ஆள் நிற்கும். என்னை தாண்டி போங்கன்னா ஒரு தள்ளிட்டு என்ன செய்யலாம்? ஒரு தள்ளிட்டு என்ன செய்யலாம்? போயிடலாம். ஆனால் போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா வலிமை குறைந்தவராக இருந்தாலும் அந்த எல்லையில் நிற்கிற அந்த நிற்பதற்கு அதுக்கு ஒரு வலிமை உண்டு. ஆமாம், அதை தாண்டி செல்ல முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதே போல தான் தேவாதி தேவன் சர்வ வல்லமையில் ஆண்டவர் ஜனத்தில் பாவம் அக்கிரமங்கள் விரோதமான கிரியைகள் தேவனுக்கு விரோதமானது, ஜனத்துக்கு விரோதமானது, அதோடு மாத்திரமுடைய தேசமும் கரைவிட்டு போன நிலை. இதற்காக ஆண்டவர் தேசத்தையும் ஜனத்தையும் அழிக்க வேண்டும் என்று உக்கிர கோபத்தோடு வரும்போது அங்கே ஒருவன் நிற்கிறான். பலகீனமான ஒரு மனுஷன் நிற்கிறான். நீ போக வேண்டுமானால் என்னை தாண்டி என்ன செய்யும்? செல்லும் என்று சொல்லும் போது அவ்வளவு பலமுள்ள வல்லமையுள்ள ஆண்டவராக இருந்தாலும் தாண்டி போக முடியல. ஆமா, இங்கே தான் இருக்கீங்களா? அதான் சொல்றது, என்னை தாண்டி செல் என்பது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு பகுதியிலே திறப்பில் நிற்பது, ஸ்டாண்டிங் இன் த கேப் என்பதற்கு பொருள் என்னவென்றால் டு எக்ஸ்போஸ் ஒன் செல்ஃப் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சம்திங். ஏதோ ஒன்றை காப்பாற்றுவதற்காக அல்லது பாதுகாப்பதற்காக ஒருவன் தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறான். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இன்னொரு அர்த்தத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லு. திறப்பிலே நிற்பது என்பதற்கு அர்த்தம் சொல்லும்போது அம்பலப்படுத்து. அப்போ என் பிரச்சனையெல்லாம் சொல்லி அம்பலப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ பலர்கிட்ட என்ன செய்றாங்க சொல்லுங்க. இதே போல பலரிடத்தில் தன்னை காண்பிப்பது, வெளிப்படுத்துவது. இன்னொரு பொருள் வெளிப்படுத்தி காண்பிப்பது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
அப்போ திறப்பிலே நிற்பது என்பது தன்னை வெளிப்படுத்தி காட்டுவதும் தன் யார் என்பதை என்ன செய்யுது சொல்லி காட்டக்கூடியதான ஒன்று. இன்னும் அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லணும்னா, டு இன்டர்சீட் அண்ட் பெட்டிஷன் காட் இன் பிரேயர் இன் பிஹாஃப் ஆஃப் எ பர்சன். ஒரு மனிதனுக்கு பதிலாக ஆண்டவரிடத்திலே விண்ணப்பங்களை வேண்டுதலையும் என்ன செய்கிறது. எனக்கு ஜெபம் பண்ண தெரியல. இன்னொரு விதத்தை சொல்ல வேண்டாம், ஒரு கூட்ட ஜனத்திற்கு அழிய போகிற ஒரு கூட்ட ஜனத்திற்கு எதற்கு அழிந்து போகிறோம் என்று தெரியலை. அப்படியே அழிய போகிறோம் என்று சொன்னாலும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியலை. அவர்களுக்காக ஒரு மனிதன் அழிக்க வர நபருக்கு எதிர் நின்று கையேந்தி விண்ணப்பம் பண்ணுகிறான். எப்படி ஆகிற ஜனத்தை என்ன செய்யும், விட்டுவிடும் என்று சொல்லி கேட்பது கர்த்தருக்கு பயமாண்டாவதா. ஏதான் திறப்பிலே நிற்பது என்பது சொல்லும் கர்த்தருக்கு பயமாண்டாவதா. இந்த காலையில் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் திறப்பிலே இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் என்பதை ஒரு கணம் யோசிக்க வேண்டும். ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? கர்த்தருக்கு பயமாண்டாவதா. ஏன் அப்படின்னா, தேவனுடைய கோபம், தேவனுடைய வைராக்கியம், தேவனுடைய காரியங்கள் ஜனத்துக்கு விரோதமாய் வரும்போது தேவனுடைய கரத்தை பிடித்துவதற்கு, தேவனுடைய கோபத்தை ஆற்றுவதற்குரிய வலிமை இந்த உலகத்தில் எவருக்குமே கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று என்ன சொன்னால், அவருடைய ஜனத்துக்கு மட்டும்தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமாம், சரி சொல்லுங்களேன், நீ சொல்கிறனால விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க இல்லையா, அது நீங்கள் நானும் சொன்னதுனால தான் கர்த்தர் நிச்சயவார். இங்கே தான் இருக்கீங்களா? உலக நடைமுறை சொல்லலாம், நீங்கள் சொன்னதுனால விட்டுட்டோம், அவ்வளோ கோபமாக வந்தேன், 4 அட்டரை விட்டுருப்பேன், நீங்கள் சொன்னதுனால என்ன செய்கிறோம், விட்டுறோன்னு சொல்கிறேன். இதே மாதிரி தேவனிடத்தில் நாம் சொல்லுவதனாலே, நாம் ஆண்டு கரத்தை பிடித்துக் கொள்வதனாலே, அவருக்கு முன்பாய் நிற்பதனாலே அவர் என்ன செய்கிறாரு, விட்டு விடுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஆண்டு சொல்றாரு, எப்பா திறப்பில் நிற்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும். ஆனால் காலங்கள் நேரங்கள் எல்லாம் மாறணும். இந்த ஜனத்திற்காக நிற்பதற்கு கர்த்தர் இந்த உலகத்தில், வெளி உலகத்தில் எவரையும் தேடவில்லை. அப்போ தேடுவதெல்லாம் சபைக்குள் இருக்கக்கூடிய மனிதர்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமாம், இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்களும் நானும் தான். இதே போல கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஜனங்களைத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார், தேடிக்கொண்டிருக்கிறாரே தவிர வேறு வெளி உலகத்திலிருந்து ஒருத்தன் வருவான் நிற்பான் என்று சொல்லி தேடவில்லை. அப்போ அந்த காலவேளை திறப்பில் வாயில் நிற்கும் மனிதனாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஆமாம், பேச்சு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி நின்ற மனுஷன் நமக்கெல்லாம் தெரியும் யாரு, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்கள் சங்கீதத்தின் புத்தகம் 106 23ஆம் சங்கீதத்தை 23ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்குது. சங்கீதம் 106 23. ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காத படிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். ஆண்டவருக்கு பயப்படுவதாக. எல்லாம் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளும்படி கேட்குறேன். எல்லாம் எடுத்துக்கிறேன். இல்லாட்டா ஸ்க்ரீனில் பாருங்கள், நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கணும். நான் சொல்கிறபடி வாசிக்கணும். அவர்களை நாசம் பண்ணுவேன். ஆண்டு சொல்றாரு, அவர்களை என்ன செய்வேன். எவ்வளோ கொடூரம் வார்த்தை, எவ்வளோ எப்படி இருக்கு பாருங்க. அவரை நான் என்ன செய்வேன், நாசம் பண்ணுவேன். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவரை அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு. உக்கிரன்னா எப்படி இருக்கும், கோபம் தான். கோபத்துக்கு உச்சகட்டம் உக்கிர கோபம் அப்படிம்பாங்களே. உக்கிரம் தான் ரொம்ப உச்சகட்டம், கோபத்தினுடைய உச்சகட்டம். அவருடைய உக்கிரத்தை என்ன செய்யணுமா, அவருக்கு முன்பாக எங்கே நின்னானா, வேதத்தில் திறப்பில் நின்னான். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. எங்கே அப்படின்னு சொன்னால் 2 பகுதி இருக்கிறது. மோசே இப்படி நின்ற 2 பகுதி இருக்கிறது. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஒரு எல்லை தான் நாம் வாசிக்கிறோம். மோசே சீனாய் மலையில் ஏறி 32ஆம் அதிகாரம் என்னாகும், யாத்திரையா 32ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளப்படி கேட்குறேன். அவன் மோசே மலை மீது ஏறினான். ஆண்டு சொன்னான், அவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆசரிப்பு கூடார முறைமைகள், பலி முறைமைகள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. சொல்லி முடிச்ச உடனே, அப்பா 10 கட்டளை தாரேன், இதை நீ கொண்டு போய் என்ன செய்யணும், ஜனங்களுக்கு போதித்து இதன்படி நடப்பதற்கு சொல்லு. அவர் கைகளினாலே எழுதி கொடுக்கப்பட்ட வேதம் அதுதான். மற்றதெல்லாம் மனுஷ கையினாலே எழுதப்பட்டது. அவர் கையினால் எழுதப்பட்ட வேதம் அந்த 10 கட்டளை மட்டும்தான். கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக அவர் எழுதி கொடுக்கிறார். அவருடைய முதல் கட்டளை எழுதப்படுகிறது. அது எழுதப்படும் நேரம்
பாளையத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு கூட்டம் வந்தாங்க ஆரோன்ட்ட. எங்களை நடத்தி செல்லும் மோசே எங்கே போனான்னு தெரியல, போனோம் வரல. ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும், எங்களை நடத்தி செல்வதற்கு யார் வேணும், யார் வேணும், ஒரு கடவுள் வேணும், ஒரு தேவன் வேணும், அல்ல ஒரு கர்த்தர் வேணும். ஆகவே எங்களை நடத்தி செல்வதற்கு ஒரு கர்த்தர் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்குறான். அங்கே ஆண்டவங்க எழுதாரு, என்னை என்று உயர்ந்த தேவன் உனக்கு என்ன செய்ய வேண்டாம். ஒன்று ஒன்றா அங்கே சம்பவிக்குது. அவர் சொல்றாரு, என்னை என்று வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டான்னு எழுதும் போது இவன் ஜனங்கள் மத்தியில் கேட்குறான், எனக்கு ஒரு தேவரை என்ன செய்யும் உண்டாக்குங்கிறான். ஆண்டவர் தங்க சொல்றாரு, வானத்தின் கீழோ பூமியிலோ சமுத்திரத்திலோ இன்னொருத்தில் ஊர்வனை படப்பனை நடப்பனை அடுத்தாப்புல இது நீர்வாழ் ஜந்துக்கள் எவைகளிலும் என்ன செய்யக்கூடாது, விக்கிரகங்கள் உண்டாக கூடாதுன்னு சொன்ன உடனே இவன் பொற்கண்டு குட்டியை வணங்கிட்டான். பொற்கண்டு குட்டியை கொண்டு வந்துட்டான். அவன் ஒன்று ஒன்றா சொல்கிறாரு, இங்கே ஒன்று ஒன்றா எங்கே செய்யுது ரிஃப்ளெக்ட் ஆகுது. பொற்கன்று குட்டி அப்படி அதை கொண்டு வந்த உடனே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அடுத்தாலும் சொல்கிறாரு, பிறர் பொருளை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இவன் குடிக்கவும் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து நமக்கு நல்ல நீட்டாக எழுதிட்டாங்க. பொருள் வேற, பொருளே என்னது வேற. எதை செய்யக்கூடாதுன்னு எழுதினாரோ அதுதான் இங்கே என்ன செய்தான், அவன் இங்கே செய்தான். கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. பிறகு ஆண்டவர் ஒன்று ஒன்றா சொல்றாரு, நமக்கு ஓய்வு நாள் என்ன செய்ய வேண்டும், பரிசுத்தமாக்குன்னு சொன்னா. அவன் சொல்றான், இன்னைக்கு இந்த நாள் பண்டிகை நாள். இந்த நாள் என்ன நாளா, அவன் சொல்றான் கீழே பண்டிகை நாள். அப்போ என்னென்னலாம் இங்கே சொன்னாரு, எதிர்மறையாக இங்கே செய்யுது நடக்குது. எல்லாம் கையில் கொடுத்தாரு, எப்பா வச்சுக்க, உன் ஜனம் உங்களை தங்களை இனிச்சிட்டாங்க, கேட்டு நீ போப்பா அப்படின்னு. கீழே வந்து பார்த்தா பயங்கர கோபம். ஆண்டு சொன்னார் அவன்கிட்ட, மோசே கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை, ஒரு நிமிஷம் தள்ளி. எப்படி நிமிஷம்னு அவனுக்கு ஆண்டு சொன்னார், ஒரு நிமிஷம் என்ன செய், இந்த ஜனங்களை எல்லாம் அழித்து போடுறேன். யாரையும் சேர்த்தான், ஆரோனையும் சேர்த்து தான். ஆரோன் மேலே தான் பயங்கர கோபம், அது தர சொல்கிறேன். ஆரோனையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக ஒன்றை தவிர நீ உன்னுடைய மனைவி சிப்புரன் எலியேசர், எலியேசர்னா அவன் பையன் கெர்சோம், 2 பிள்ளைங்க திருமணம் ஆனது. அப்போ இன்னும் 2 பேர், 6 பேர். 6 பேர் மட்டும் இங்கே இருக்கிறீங்க. 6 பேரை வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் என்ன செய்கிறேன், 20 லட்சம் ஜனங்களை கொண்டு குவிச்சு எரிச்சு சாம்பலாக்கிறேன். இந்த இடத்துல நீ வனாந்தரம் தானே, இந்த இடத்துல இரு, எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இரு. இங்கேருந்து அடுத்த புறப்படுதல் வைக்கிறேன். இந்த இடத்துல உனக்கு சாப்பாடு பிரச்சனை அது பிரச்சனை எல்லாம் கவலைப்படாத, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஒரு சந்ததியை உருவாக்குறேன். உன் சந்ததி ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணல, இவன் போய் சுதந்திரிப்பான்னு. அது மாதிரி நீ இது மோசையின் சந்ததி எங்கே போகும், கானானுக்குள்ளே போகும். அதை நான் செய்கிறேன். நீ கொஞ்சம் 400 வருஷம் போச்சு, இன்னொரு 400 வருஷம் தானே போயிட்டு போகுது ஆண்டு சொல்கிறாரு. அப்போலாம் எழுதியிருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டு சொல்கிற விதங்கள்லாம் இருக்கு. இன்னொரு 400 வருஷம் போயிட்டு போகுது, இங்கே இரு, உன்னை பெரிய சந்ததியை மாற்றுறேன், தேசத்தில் சுதந்திரிக்கேன்னு. 2 பகுதி. ஒன்று சந்தோஷமான வாக்குத்தத்தம், நல்லா வாங்க. ஒன்று சந்தோஷமான, இந்த இலையில் நீங்களும் நானும் இருந்தானே, சரி உங்களை வேண்டாம், நான் இருந்திருந்தானே என்ன செய்யிருப்பேன், இன்னைக்கு சொல்லுவேன் அப்போல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு. அன்னைக்கு இருந்திருந்த நிலைமையில் இருந்திருப்பேன் என்ன சொல்லியிருப்பேன், நானும் என்ன செய்வேன், கர்த்தர் கோபத்து முன்னாடி நிற்க முடியுமா, அழிச்சிடும் ஆண்டு. நான் ஒதுங்கி நின்றுட்டேன், எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு, என்னை மட்டும் தப்புச்சாரு. இப்போ என் சந்ததி தான் எங்கே போயிருக்குது, நான் சொல்லியிருப்பேன். நானாக இருந்தானே கட்டாயம் நிலைமை அப்படி தான் இணைஞ்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம சொல்லுவோம் அப்போல்லாம் செய்யக்கூடாது, அது ஏன்னா படித்ததுனால சொல்கிறோம். இல்லைன்னா நிலைமை இணைஞ்சிருக்கோம். நீங்கள் இருந்தாலும் அப்படி தான் சொல்லியிருப்பீங்க, நான் இருந்தாலும் அப்படி தான் சொல்லியிருப்பேன். ஆனால் மோசி பாருங்க, வேண்டாங்க, நீ இந்த ஜனங்களை என்ன செய்யாதிரும், அழித்துப்படும். அவன் சொல்ல வசனம் பாருங்க, நீ இந்த ஜனங்களை என்ன செய்யணும், வாசிங்கள் 32 வாசிங்க. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமை. 33 வசனத்தை வாசிங்க, 32 வசனத்தை வாசிங்க, 32 வாசிங்க. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால், நல்ல கவனிங்க, தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து. நல்ல கவனிங்க,
நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். என் பேரை என்ன செய்யறோம்? கிறுக்கி போடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதெல்லாம் நீர் எழுதின புத்தகத்தில், அவர் எந்த புத்தகத்தில் எழுதினாரு? நம்ம சொல்றோம் ஜீவ புஸ்தகம் இல்லையா? அப்ப வேதம் வெளிப்படுத்த சொல்லுது, ஜீவ புத்தகத்திலே பேர் எழுதப்பட்டவனாக காணப்பட்டவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் முதலாம் உயிர்த்தெழுதலை என்ன செய்வான்? பங்கடைவான். அப்படின்னு சொன்னா அந்த ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் இரண்டாம் உயிர்த்தெழுதலில் பங்கெற்று அக்கினியும் கந்தமும் எரிகிற கடல்ல என்ன செய்வான்? எப்படிங்க மனசு வரும்? யோசனை பண்ணி பாருங்க. ஜனத்துக்காக சொல்றான், ஒரு பக்கம் ஆசீர்வாதம், சொல்ல முடியாத ஒரு ஆசீர்வாதம், சந்ததியின் ஆசீர்வாதம். ஆபிரகாம் சந்ததிக்கு அப்புறம் நேரம் எங்க வந்துடும்? யாக்கோபின் சந்ததி அடிபட்டு போய் யாரும் சந்ததியா மாறிடும். அங்க மோசையின் சந்ததியாய் மாறி இஸ்ரவேல் என்று சொல்வதற்கு பதிலாக மோசையின் சந்ததி என்று சொல்லப்பட்டு அங்க பெரிய பேர் கிடைக்கும். ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அழிவிலே ஒரு ஆசீர்வாதமும் கொடுக்கிறாரு. எதையும் வச்சிருக்காரு? ஒரு அழிவும் வச்சிருக்காரு. நம்முடைய வாழ்க்கையில் பல யோசிக்க, இந்த இடத்தில் தான் தேவன் அவனை பாராட்டி அவனை சீராட்டி அவனை உயர்த்த ஒரு காரணமே இதுதான். அதனால என் உங்களுடைய புத்தகத்தில் பேரை கிறுக்கி போடும். அது பொருள் என்னன்னா, உமக்கும் எனக்கும் உள்ள தொடர்பே எதில் தான் இருக்குது? இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்க பேரில் தான் இருக்குது. நாளைக்கு வரும்போது நான் இங்கே தொடர்பு, அங்கே பரலோக ராஜ்யத்தில் வரும்போது தொடர்பு எங்கே தான் இருக்கு? புத்தகத்தில் பேர் இருந்தால் தான் அங்கே தொடர்பு இருக்குது. ஆகவே உமக்கும் எனக்கும் உள்ள தொடர்பை என்ன செய்யறோம்? இந்த ஜனங்கள் ஆனால் என்னையும் சேர்த்து இந்த ஜனத்தோடு கிறுக்கிறோம். வேண்டாம், அந்த ஜனத்தோடு என்ன செய்கிறேன்? சபிக்கப்பட்டு என்ன செய்கிறேன்? போய் விடுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? அவனை ஆண்டு சொல்றாரு, உன்னை மனதில் வைத்துக் கொள்வோம். அதுதான் சொல்றோம், பலகீனமான மனுஷன் சர்வ வல்லவர், சொல்லாகும் கட்டளையிட நிற்கும், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், அவர் நாசியின் சுவாசத்தில் அக்கினி எழும்பும். இதெல்லாம் வாசிக்கிறோமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த எல்லையிலே ஒருவர் எதிர்த்து வருகிறார், உக்கிர கோபத்தோடு வருகிறார். இவன் என்ன செய்யறாங்க? நிற்கிறான். இவன் பலகீனமான ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்பதாக. ஆனால் இவனை தாண்டி போக முடியலைங்க. தாண்டி என்ன செய்யல? தாண்டி போக முடியவில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, அவரால் தாண்டி போக முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவன் விலையேற பெற்றவன். கர்த்தருக்கு மகிமை. ஆண்டு சொல்றாரு, எப்படி பார்த்து விலையேற பெற்றவனை நான் தள்ளி விட்டு ஒன்றாம் நாட்கள் அழிக்க முடியும்? எனக்கு நீ தேவை. எனக்கு யார் தேவை? நீ தேவை. எவ்வளவு ஆயிரம் ஜனங்கள் இருந்தாலும் உனக்கு ஒத்த ஒருவன் யாருமே இல்லை. கர்த்தருக்கு மகிமை. ஆகவே தான் அவரை தாண்டி அவரால் போக முடியல. ஆமாம். இன்னொரு விதத்தை சொல்றேனே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இவன் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிரசங்கிக்கும் போது சொன்னார், மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஆத்துமாவிற்கு ஈடாக அவன் எண்ணத்தை. அப்போ நாமெல்லாம் ஆண்டவர் ஒரு ஒரு மனுஷனை குறித்து சொல்லும் போது, ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா அல்லது கிறிஸ்துவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஆத்துமா, தேவனுடைய வார்த்தையில் நடக்கிற அந்த ஆத்துமா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஆத்துமா விலையேற பெற்றதாய் கர்த்தர். எதுக்கு விலையேற பெற்றது? எதை விட விலையேற பெற்றது? இங்கதான் இருக்கீங்களா? வசனம் சொன்னாங்க, ஞாபகம் இல்லையா? மனுஷன் உலகம் முழுவதையும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஆத்துமாவிற்கு ஈடாக அவன் ஒரு ஆத்துமாவுடைய விலை எவ்வளவு? ஒரு ஆத்துமாவுடைய எவ்வளவுங்க? இந்த விலையேறப்பட சொல்லாதீங்க. இந்த உலகம் இருக்குல்ல, இந்த பூமியை ஒரு தராசிலை வைத்து அதில் இருக்கிற வெள்ளி, பொன், கட்டடங்கள், பணம், ஐஸ்வர்யம், பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, அது இது எல்லாமே வச்சுக்கிடுங்க. பணம் அடிக்கிற ப்ரெஸ்ஸு, உள்ளே இருக்கிற தங்கம், உள்ளே இருக்கிற வைடூரியங்கள், கோபம், அது எல்லாமே வச்சுக்கிடுங்க. எல்லாம் வச்சுட்டு மனுக்குள்ளத்தை ஒரு பக்கம் தள்ளிடுங்க. அதெல்லாம் வச்சுட்டு ஒரு தராசில் வச்சுட்டு ஒரே ஒரு ஆத்துமாவை இன்னொரு தட்டில் வைங்க. வெயிட் ஆத்துமாவில் தான் இருக்கு. ஆமாம். ஏன்னா இவையெல்லாம் தேவனுடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது ஜீவ சுவாசத்தினாலே உருவாக்கப்பட்டவர்கள், அவருடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்டவர்கள். அதோடு மாத்திரமல்ல, நம்மை ரட்சிப்பதற்கு தம் சொந்த இரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
அதுக்கு தான் விலையேறப்பட்ட ரத்தம், விலையேறப்பட்டவர்கள். இவ்வளவு விலையேறப்பட்ட ஒருவன் என்று சொல்லுகிறார். அப்போ மோசே எப்படிப்பட்டவன்? விலையேறப்பட்ட ஒருவன். விலையேறப்பட்ட ஒருவனை தாண்டி விலையில்லாத ஒன்றை அழித்து போடுவதற்கு அவர் முன் வர முடியலை. ஆமாம், அது ஒன்றை தவிர அது முடியாதுப்பா அப்படின்னு இன்னொரு விதத்தை சொல்லுவோம்னு சொன்னான், தேவ ஜனங்களுக்கு தான் தேவனுடைய கோபத்தை ஆற்றும் வலிமை உண்டு. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இவ்வளோ ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்காரு. ஆண்டவர் தான் கேட்குறாரு, இப்போ இவ்வளோ ஸ்லாக்கியம் கொடுத்துருக்கேன், இந்த ஜனங்கள் அழிந்து போகிற பார்த்துட்டு கண் முன்னால் பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களேன்னு கேட்குறாரு. உங்களையும் என்னையும் பார்த்து கேட்குற கேள்வி, என்னையும் சேர்த்துக்கிறேன், உங்களையும் என்னையும் பார்த்து கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக அழிந்து போய் கொண்டிருக்கும் போது இந்த ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவதற்கு, இந்த ஜனங்களுக்காக மன்றாடுவதற்கு ஆட்கள் இல்லையே அப்படின்னு கேட்டால், நீங்கள் நாள் அங்கே என்ன செய்யணும்? அலறி அடித்து புலம்பி அழுது அவன்கிட்ட சமுத்திரம் விழுந்து என்ன செய்யணும்? இந்த ஜனங்களை ரட்சியுமையா என்று சொல்லி நினைச்சிருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காக செய்ய வேண்டிய வேலை தேவன் திறப்பில் நிற்பதற்கு மனுஷன் என்ன செய்கிறாரு? அப்போ தேடுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொன்னார், இவ்வளோ ஜனங்களை நீ அழிச்சேன்னா என்ன அழிச்சிடும், என்ன அழிச்சிட்டு போ. இதுதான் திறப்பில் நிற்பது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டு சொன்னார். அப்புறம் இன்னொரு வசனம் சொல்லுது, உபாகம புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஆரோன் மேலும் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்றிருந்தார். அப்பொழுது ஆரோனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணினேன். ஸ்பெஷல் ஒன்று. இதுக்கு காரணமே யாரு தான்? ஆரோன். அவன் சொல்றான், இந்த ஜனங்களுக்கு உங்களுக்கு தெரியுமே என்ன பாடுபடுத்துவாங்கன்னு கேட்டேன். நான் கொடுக்க மாட்டான்னு நினச்சேன். பொண்ணாங்க வெள்ளியும் கொண்டு வான்னா அவன் பாட்டு குமிச்சிட்டான். என்ன செய்யும் தெரில. அடுப்பில் போட்டு நல்லா எடுத்தேன், நல்லா வந்தது, ஊற்றி எடுத்தேன், பொற்காட்டு குட்டி வந்துட்டு. அதுதான் எப்படிலாம் வந்தது அதெல்லாம் கேள்விகளும் கேட்கல. அவன் சொன்ன விதத்தில் சொல்லிட்டான், அது செய்துட்டாங்க. அப்போ இதுக்கு காரணமே யார் தான்? ஆண்டு முதல்ல யார் தான் அடித்து தீர்த்துருப்பாரு? ஆரோன்னு தீக்கணும். ஆண்டு கேட்கணும், ஆரோன்னு அடிச்சிடாது, அவன் பாவப்பட்ட ஆள், பிழைச்சிருட்டும், நீ உதவி செய்யும். சில வேளைகளில் தனிப்பட்ட மனுஷனுக்காக இல்லாவிட்டால் 100 வைத்து சொல்லுறேன், சில தேவ மனிதர்கள் அநேகருடைய பாவ கிரியைகள் செய்வதற்கு உடந்தையாக இருவார்கள். தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கிற அநேக ஜனங்களை பாவ வழியில் நடத்திவிடும்படியான போதனைகள் செய்து விடுவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே திறப்பில் நிற்பது ஒரு கூட்டம் அந்த போதகருக்காக அல்லது அந்த தேவ மனுஷருக்காகவும் செய்யணும், இன்னொன்று ஜனத்திற்காகவும் செய்யணும். ஆமாம், மோசே 2 பக்கம் செய்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கை திறப்பில் நிற்கக்கூடிய அந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமாம், நிற்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது. ஆனால் ஒன்றே ஒன்று, முதல் போடு யாரு தான் போட்டு தள்ளுவாங்க? கவனிக்கலைன்னா ஒரு போடு யார் தான் போடுவாங்க? நிற்கிற ஆள் தான் போட்டு தள்ளிடுவாங்க, அவன் போயிடுவான். அப்போ நம்ம என்ன அப்படின்னா, தன் ஜீவனை பணைய வைப்பது என்பது அதுதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுதா. அந்த பெண் எஸ்தர் சொன்னால, நான் செத்தாலும் எந்த எல்லைக்கு வந்துட்டவன். ஏன் அப்படின்னா, என்னுடைய ஜனம், அங்கே தனிப்பட்ட முறையில் சொல்ல, என்னுடைய ஜனம் யூத குலம். இப்போ நம்ம சொல்ல ஒட்டுமொத்த உலகம், ஒட்டுமொத்த தேசம், இன்னொரு ஒட்டுமொத்த நம்முடைய மாகாணம், இன்னொரு நம்ம ஒட்டுமொத்த நம்முடைய டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் நம்முடைய பட்டணம், அதுக்கப்புறம் நம்முடைய தெரு அப்படிலாம் சொல்லி வைக்கிறோம். அதெல்லாம் இருக்கட்டும். ஒட்டுமொத்த ஒரு தனிப்பட்ட ஒரு குலத்திற்காக, யூத குலத்திற்காக செத்தாலும் சாகு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது ஒன்றுமே இல்லாத ஆட்கள்லாம் போய் திறப்பில் நிற்கலை. நல்லா கவனிங்க. ஒன்றுமே இல்லாத ஆள் பசியோடு கிடக்கிறேன், ஆகவே நான் பசி சாப்பிட வழியே இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை, அதனால் நான் ஒரு 10 நாள் உபவாசம் இருக்கேன்னு சொன்னால் அந்த உபவாசம் எப்படி இருக்குன்னு தெரியாது. எல்லாமே இருக்குது. இதை விட எனக்கு ஆண்டரோடு பிரசனம் தான் எனக்கு வேணும், அவரோடு உறவு வேணும், நான் அந்த ஐக்கியத்தை ஏற்படுத்துறேன்னு சொன்னால் அந்த உபவாசம் வேல்யூ உள்ளது. அந்த உபவாசம் எப்படிப்பட்டது? இங்கே தான் இருக்கீங்களா? இல்லாமையினாலே
சொல்லுகிற ஒன்று அல்ல, இருக்கும்போது சொல்லக்கூடிய ஒன்று. ஆமாம், மோசேக்கு ஒன்றும் இல்லாதவன் இல்லை. அவன் அன்னைக்கு ஒரு சான்ஸ் அவன் தெரிஞ்சிருந்தான்னா அவனுடைய அவனை பற்றி தான் இப்போ வாசித்திருப்போம். அவனை பற்றி தான் நினைச்சிருப்போம், இந்த வேதம் அவன் எழுதியிருப்போம். ஆனால் அந்த சான்ஸ் எல்லாம் வேண்டாட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு பகுதி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மனுஷன் மற்றவரை போதிக்கக்கூடிய ஒரு மனுஷன், அவனுக்காகவும் ஆண்டவர் கேட்டான். சரி போச்சு, தெரியாமல் செய்யிட்டான், மன்னிச்சுக்கிட்டாம. அவன் என்ன நிலைமையில செய்தான்னு எனக்கு தெரியாது, நான் அங்கே இருந்தேன், உமக்கு தெரியும். ஆனாலும் நீர் அவனுக்கு என்ன செய்யணும்? மன்னிக்கணும். தேவனுடைய கரத்தை பிடித்து கெஞ்சுக்கிறான். இன்னொரு உபாகத்தில் சொல்லும் போது அவன் கெஞ்சி பிரார்த்தித்தானா. எப்படின்னா கெஞ்சி நினைச்சுதானா பிரார்த்தித்தான். கெஞ்சுறது ஒன்று, அடுத்த நினைச்சுதானா பிரார்த்தி ஜெபம் பண்ணா அப்படின்னு சொல்லப்படுறது. ஆகவே திறப்பிலே நிற்கிறது ஒன்னே ஒன்று. எதற்குன்னு சொன்னாங்க? இந்த அழிந்து போகிற ஜனத்திற்காக நாம் நிற்க வேண்டும். ஆமாம், நிறைய நேரங்களில் வாக்குத்த வசனம் கேட்குறோம், நல்லது. நான் அதே இல்லை, நமக்கும் ஒரு கரிசனை உண்டு என்பதை தேவன் விளங்க பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ஜனத்திற்காக ஜெபிக்க வேண்டும். இது ஒரு சான்ஸ். இன்னொரு சான்ஸ் ஒன்று இருக்கு. கர்த்தருக்கு மகிமை. என்ன புத்தகத்தில் வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16ஆம் அதிகாரத்தில் 43ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்கு. கோராகின் கூட்டம் கொஞ்சம் பிரச்சனை உண்டு பண்ணிட்டாங்க. நான் சொல்ற வசனத்தை வாசித்தப்போ கோராகின் கூட்டம் கொஞ்சம் பிரச்சனை உண்டு பண்ணாங்க. மோசையும் ஆரோனும் அவன்கிட்ட எவ்வளோ பேசுகிறாங்க. எப்போ வேண்டாம், பிரச்சனைகளும் வேண்டாம். கோராகின் கூட்டம் உங்களுக்கு தான்ப்பா ஒரு விசேஷ சலுகையை ஆண்டவர் கொடுத்துருக்காரு, பெட்டி தூக்குறது தான் உங்கள் வேலை. அதான் எல்லாம் பேசணும். அவன் அடங்க மாட்டேங்கிறாங்க. இல்லையா, முடியவே முடியாது. கடைசியில் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா ஒரு நிமிஷம் உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி இல்லை. வசனத்தை வாசிக்க முடியுங்க. 46ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்னியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது. கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து என்ன புறப்பட்டதான்? கடும் கோபம் புறப்பட்டது. கடும் கோபம் புறப்பட்டது. வாதை தொடங்கிற்று என்றான். வாதை என்ன செய்யிட்டு? தொடங்கிற்று. வாதை தொடங்கிட்டு அழிவு வந்துருச்சு. அங்கே ஒவ்வொருத்தர் செத்து விழுறான். அழிவு வந்துட்டு இது வேற திறக்குது, பூமி வேற பிளந்து உள்ள தள்ளிட்டு இருக்கு. வாதை வந்துட்டு நீ போய் என்ன செய்? இல்லை எப்படி நிற்கணுமா? அடுத்த வருஷம் வாசிங்க. மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். சபை நடுவில் இந்த மக்கள் மத்தியில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அப்பொழுது அழிவு என்ன செய்யப்பட்டதான்? அழிவு நிறுத்தப்படுங்க, நிறுத்தப்படும். எப்படின்னா நம் கையில் தூப கலசத்தை ஜபத்துக்குரிய காரியத்தை செய்து திறப்பில் நம்ம செய்தோம்னா அழிந்து கொண்டு வர்ற அந்த அழிவு யாரையும் தாக்கும்? இவர்களையும் தாக்கும் என்பது தெரிந்தது தான். தெரிந்தாலும் இவர் போய் நின்னான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்புகிற ஒன்று, இந்த ஜனத்திற்காக நிற்பதற்கு ஒரு மனுஷனை தேடுகிறேன். திறப்பிலே நிற்பதற்கு. ஆமாம், திறப்பில் நிற்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. நிறைய காரியங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இதே போல தான் பவுல் சொல்லுகிறார். பவுலுடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்டது 9ஆம் அதிகாரம் ரோமர்கள் நிருபம் 3ஆம் வசனத்தை வாசிக்க படிக்க. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இவன் சொல்றான், மாம்சத்தின்படி என் இனத்தானாகிய என் சகோதரருக்கு பதிலாக. அப்போ அவன் என்ன சொல்றான்? என்னுடைய சகோதர யூதர்கள், யூதர்கள் என்னுடைய சகோதரர்கள். மாம்சத்தின்படி யாரு? நான் மாம்சத்தின்படி யாரு? எப்ரே, எப்ரேயருக்கு பிறந்த எப்ரே, பென்யமீன் கோத்திரத்தார் அப்படி சொல்றான். அப்போ பென்யமீனும் யூதாவும் சேர்ந்து தான் யூதேய ஜனங்கள். அதான் தன் கோத்திரம். நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், அவ்வளோ அங்கீகாரம் அவனுக்கு இருக்கு. பரிசேயன் ஆனால் குடும்பத்தை பிறந்தவன்.
அதோடு மாத்திரம் கமாலியல் பாதப்படியில் கற்றுக்கொண்டவன். இவ்வளோலாம் சொல்லி அவன் தன் இனத்தை குறித்து சொல்லும் போது எல்லாம் அங்கே உள்ள இனத்துக்குரிய மேன்மையும் எல்லாத்தையுமே சொல்கிறான். அதனால் என் இனம், என் சகோதரன், அப்போ யூத குலம். அப்போ யூத குலம் ரட்சிப்புக்காக எவ்வளோ பிரயாசப்பட்டு இருக்கேன். இயேசு வந்தது இங்கே தான் வந்தார். இந்த அதிகாரத்தை பின்னாலெல்லாம் வாசிச்சிங்கன்னா நல்லா தெரியும். இந்த அதிகாரத்தை மட்டும் ஒரு நாள் எடுக்கிறேன். அப்போ பின்னால் வாசிக்கும் போது ஆராதனை அவர்களுடையது. ஆராதனை யாருடையது? தேவனும் அவருடையவர். தேவன் யாருடைய தேவன் தான்? யாருடைய தேவன் தான்? அவங்களுடைய தேவன் தான். நமக்கு தெரியாது. நம்மை உண்டாக்கிறபடி, நம்ம இப்போ ரட்சிக்கப்பட்டபடி எல்லாம் பார்த்தனால நம்முடைய தேவன் சொல்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்தத்தில் முதல்ல யாருடைய தேவன் தான் அவர்கள்? ஆமாம், தேவன் அவருடைய தேவன், அவருடைய ஆராதனை முறை. வேதம் யாருடையது? நமக்கு கொடுக்கப்பட்ட வேதம் இல்லை. யாருக்கு கொடுக்கப்பட்டது? அந்த வேதத்தை நம்ம வாங்கிட்டோம். பழைய ஏற்பாடு அவங்களுக்கு கிடையாது. புதிய ஏற்பாடு ஒட்டுமொத்த உலகத்துக்கு எழுதப்பட்டது. அப்போ வேதம் வந்து யார்கிட்ட தான் இருந்தது? அவங்ககிட்ட. வேதம் அவருடையது, நாம் அதை வாங்கிட்டோம். நம்ம வேதத்தை வாசிக்க முடியாது. நம்முடைய தேசத்தின் வேதத்தை நினைச்ச முடியாது, வாசிக்க முடியாது. வாசிக்க முடியாதுன்னு என்ன மோசமாக பேசுகிறீங்க. எனக்கு சான்ஸ்கிரிட் தெரியாது. சான்ஸ்கிரிட் என்ன செய்யாது? நான் எங்கிட்ட இப்படி வாசிக்க அதை படித்து எழுதி எல்லாம் உட்காந்து வாசிக்க முன்னே எனக்கு என் ஜீவிய காலம்லாம் எழுதின்னு பாதி போய் நமக்கு மொழிபெயர்ப்பில் கொடுத்தாங்க. அதனால் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு வாங்க மாட்டாங்க. அந்த வேதம் நம்முடைய வேதம் நம்ம வாசிக்க முடியாது. அது பின்பற்றக்கூடிய காரியங்கள் இருக்கா இல்லையாங்க நமக்கு தெரியாது. நம்முடைய வேதங்கள் இல்லை. அப்போ வேதம் அவருடையது, தேவன் அவருடைய தேவன், வசனம் அவங்களுடையது, ஆராதனை முறை அவங்களுடையது. இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வராங்க. எல்லாமே வாக்குத்தத்தமாக அவங்களுக்குரிய தான். நாம் இன்றைக்கி வாக்குத்தத்தை வச்சு உரிமை பாராட்டுகிறோம். ஆனால் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது யாருக்கு தான்? வாக்குத்தத்தம் அவருடையது, நம்முடைய உரிமையை பாராட்டுகிறோம். ஏன்னா ரட்சிக்கப்பட்டதுனால. இப்படி இருக்கும்போது இவ்வளவு மேன்மையை கற்ற இஸ்ரவேல் ஜனத்திற்கு அல்லது யூதா குலத்திற்கு கொடுத்திருக்கிறார். அவர் ரட்சிக்கப்படணும். இவ்வளவு இருந்தும் என்ன செய்யலாம? ரட்சிக்கப்படலை. இவ்வளவு வச்சிருந்தும் ரட்சிக்கப்படாமல் போயிட்டான்னா எப்படி செய்வது? அந்த ஜனம் என் கண்ணு முன்னால் அழிவதை பார்க்க என்னால் பார்க்க முடியலை. அந்த ஜனத்திற்காக நானும் என்ன செய்யப்பட போகிறேன்? என்ன பட போகிறேன்னா சபிக்கப்பட்டவனாக. அந்த கிரேக்க வேதாகமத்தினுடைய சபிக்கப்பட்டன்னு சொல்லும் போது அதுக்குள்ள வார்த்தை என்னன்னா, முற்றிலும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிறிஸ்தவற்றவனாக உள்ள நிலைக்கு போகுதல். முற்றிலும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிறிஸ்து இல்லாதவனாக ஒரு நிலைக்கு போகக்கூடியதான ஒரு சபிக்கப்பட்டவன் சொன்னால் ஏதோ எல்லாரும் கொடுக்க மாதிரி ஒரு சாபம் அப்படின்னு இல்லை. நான் கிறிஸ்துவை என்றுதான ஒருத்தர் இல்லாமலே போயிடுவேன். மோசே சொன்னால அழித்து போடும் சொன்னான். ஏன் நீ பரலோக ராஜ்யத்துக்கு வரக்கூடியத உரிமை ஸ்லாக்கியம் எல்லாம் வச்சிருந்தாலும் அது இல்லாதவனாக இந்த ஜனத்தோடு என்ன செய்கிறேன்? ரெண்டு பேரும் அந்த அந்த வார்த்தை சொல்ல ஒரே விதமான வார்த்தையை வேறு பதத்தில் பயன்படுத்தினாலும் ஒரே விதத்தில் சொல்லி தேவனோடு இருந்து சொன்னவர்கள் இந்த ரெண்டு பேர் தான் வேதாகமத்தில். கர்த்தருக்கு பாக்க மாட்டாவதா? அவர் திறப்பில் நின்றார்கள். நான் ஒன்று திறப்பில் நிற்கிற நாம் தள்ளிவிட்டு அவரால் போக முடியாதுன்றதில்ல. நாம் விலையேற பெற்றவர்கள் நம்மை தள்ளிவிட்டு போக முடியாது அவரால். ஆமாம், கர்த்தருக்கு பாக்க மாட்டாது. ஆகவே தான் நாம் போராடி ஜெபம் பண்ணுறோம். இதே இது ஆண்டவர் கேட்குறாரு. இவன் யாக்கோபு ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணி காலை பிடிச்சிக்கிட்டான். வேதத்தின் படி பார்த்தோன்னா ஓசியா புத்தர் சொல்லும் போது கால்கள் பிடிச்சி நினைச்சானா அவன் ஆண்டவர்கிட்ட நோக்கி கெஞ்சினான். எப்படியாவது என்ன ஆசீர்வதிக்கும், ஆசீர்வதித்தாலும் என்ன செய்ய மாட்டேன், போக விட. காலை கட்டி பிடிச்சிக்கிட்டான்னு சொன்னான். ஒரு பிக்சர் ஒன்று பார்த்தேன். பிக்சர்னா சின்னவா இல்லை, ஒரு படம் வரைஞ்சிருந்தது. அதில் இதே சீனை போட்டிருக்காங்க. எப்படின்னா தூதனானவர் பறந்துருக்கார். பறந்து இந்த ஒரு 4 அடி உயரத்துக்கு பறந்துருக்கார். இவன் என்ன செய்யறான்? காலை பிடிச்சி என்ன செய்யறான்? தொங்கிட்டு இருக்கான். அப்படின்னா அவர் என்னை போக விடு, நான் போகணும், பொழுது விடுகிறேன்னு சொல்லும் போது இவன் என்ன செய்ய மாட்டேங்கிறான்? போக விடலை. பலத்தை கொடுத்து ஆரஞ்சு பார்ப்போம், சுண்டு வட்டு தள்ளி விடாங்க. எங்கேயோ போய் விழுந்துருவான். போக முடியலையே. யோசனை பண்ணி பாருங்க, அவரில் போக முடிஞ்சதா? ஆண்டவர் சமூகத்தினை ஆத்துமாக்களுக்காக ஆண்டவர் ஜனங்களை அழிவிருந்து தப்புவிக்க வேண்டும் அவர் காலில் பிடிச்சி ஆனால் திறப்பில் நின்று விட்டோம்னு சொன்னா அவர் நினைச்ச ஊதி விட்டாலும் பறந்துருவான். வலிமையற்றவர்கள் தான்.
ஆனால் வலிமையுள்ள ஜெபத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். விலையேறப்பட்ட அந்தஸ்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இதை தாண்டி அவரால் போக முடியாது. ஆமாம். ஆகவே தான் அவர் என்ன போக விடப்பா, எனக்கு அவர் கெஞ்சுறாரு, என்ன போக விடப்பா அப்படின்னு. உதறி விட்டு போயிருக்கலாம், தள்ளி விட்டு போயிருக்கலாம், அவ்வளோ பலம் உள்ளவன். ஆனால் பலகீனமான இவன் பார்க்குற பலகீனமான இவன் கேட்கறதுக்கு அவன்கிட்ட கெஞ்சுறாரு, இவரு கெஞ்சுறாரு, என்ன போக விடப்பா, என்ன விடு அப்படின்னா. ஏன் அப்படின்னா அவரால் போக முடியாது. ஆமாம். இதே போல் திறப்பில் இருக்கும்போது நாம் பலகீனமான மனுஷர்கள் தான். அவர் நம்மை தாண்டி ஜனத்தை அழிக்க முடியாது. ஆமாம். இன்றைக்கும் தேவனுடைய கோபம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு பகுதியில் அவ்வப்போது ஆங்காங்கே நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆமாம். நம்ம நினைக்கிறோம் நல்லவங்களாம் சேர்த்துறாங்களே, நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா களைகளை பிடுங்க போது நல்ல செடிகளும் கட்டாயம் என்ன செய்யும், வரத்தான் செய்யும். ஆண்டவர் 2 உதாரணம் படுத்தினா அதில் ஒரு உதாரணம் சொல்வார். ஆண்டவரே களையை பிடுங்கலாமா, இப்போ பிடுங்காதீங்க, பிடுங்கினா நல்லது என்ன செய்யணும். ஏன்னா பலன் கொடுக்காமல் இருக்குது, பலன் கொடுக்காமல் போயிடும். இன்னொன்று பலன் கொடுத்தது ஒன்று இருக்குது, பிடுங்கலாமா, பிடுங்க, நல்லது கேட்டுப்போம் பரவாயில்ல. சில நல்லவைகளும் என்ன செய்யும், அழிந்து போவோம். அது சேர்க்க வேண்டிய இடத்துல நாம் என்ன செய்வோம், அது சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவோம், இதை அழிக்க வேண்டிய இடத்துல அழிச்சிருவோம். அதில் டிஃப்ரெண்ட் காமிச்சிருவார். ஆனால் சில வேளை நல்லவரும் கெட்டு போகிற இருக்கிறாங்க. இப்போ இந்த காரைக்குடியில் ஒரு அழிவு வந்துட்டு, பெரிய வெள்ளை பெருக்கு வந்துட்டு, ஆள் அழிச்சிட்டேன் அப்படிங்கிற உதாரணம் சொல்கிறோம். அழிச்சிட்டேன், பெரிய வெள்ளை காடு பயங்கரம், கரை புரண்டு ஓடுது, வீடுகள்லாம் தரமட்டம் ஆகிட்டு இருக்கு. மனவன் தரப்பாளையோ என்ன செய்வது, அவனை தூக்கி வேறு எங்கேயாவது கொண்டு வச்சிடும், அவங்கள தூக்கி இங்கே வச்சிருவோம், எங்களை தூக்கி இங்கே வச்சிருவோம்னா வச்சுருப்பாரு. ஒட்டு மொத்தம் தூக்கிட்டு போயிடுவார். தூக்கிட்டு போகும்போது என்ன எங்கே கொண்டு வைக்கணுமோ அங்கே கொண்டு வச்சிருவாரே தவிர அவங்களோட சேர்த்து வைக்க மாட்டார். அவர் அந்த அழிவின் பாதையில் கொண்டு போய் என்ன செய்ய மாட்டார். ஆனால் அந்த உலகத்தில் நிறைய இடங்களில் அழிவு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எல்லா இடங்களிலும் நிறைய இடங்கள் அவ்வப்போது பேப்பரில் வாசிக்கிறேன், எல்லாம் இருக்கிறோம், அழிவுகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. நல்லவர்களும் இடைப்பட்ட அந்த நிலையில் போகத்தான் செய்வார்கள். அவர் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துவார். ஆனால் என்ன அப்படின்னா அந்த அழிவு வருவதற்கு முன்பு கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யலாம் வேண்டி இருக்கலாம். கர்த்தருக்கு மகிமை தான். சில அழிவு சொல்லிட்டு வரும், சில அழிவு சொல்லிட்டே நிச்சயாது. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, இவ்வளோ தீர்க்கதரிசி இருந்தாங்களே, சுனாமி வந்ததை சொல்லலையே அப்படின்னா, தேவன் எல்லாத்தையும் சொல்லணும்னு என்ன கிடையாது, அவசியம் கிடையாது. அவர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, சொல்லாமலும் சில வேலை இருக்கவும் மாட்டார், அவர் சொல்லவும் செய்வார். ஆனால் சில நேரங்களில் அழிவை குறித்து மேலோட்டமாய் வேறு விதங்களிலே காண்பிப்பார். புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இருதயம் நமக்கு என்ன செய்யணும் வேணும், ஆண்டோட கேட்டுக்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில உலகம் முழுவதும் அழிந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் நம்முடைய எல்லை அழிந்து போகாதபடி காக்க வேண்டிய பொறுப்பு கடமை யார்கிட்ட தான் இருக்குது. இன்னும் ஒரு கூட்ட ஜனங்கள் அழிய பாதுகாப்பதற்கு. அதுக்கு தான் ஆண்டவரே இந்த தேர்வை ரட்சியும் ஐயா, எப்படியா தெரியட்டும், இந்த பட்டணத்தை ரட்சியும் ஐயா, இந்த டிஸ்ட்ரிக்டை ரட்சி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். எதுக்கு நம்ம சின்ன கூட்டமோ பெரிய கூட்டமோ 2 பேரோ 3 பேரோ உட்காந்து ஜெபப்பட்ட போது அழிவுலேருந்து ஜனங்களை தப்பு வைக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒரு திரள் கூட்டத்தை ஜெபம் பண்ணாதான் கேட்பார் அப்படிங்கிறதில்ல. 2 பேர் இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும் இருக்கிறவர் கட்டாயம் ஜெபத்தை என்ன செய்வார். அதுக்காக ஒரு ஜெபமே பண்ணலைன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது. அப்போ திறப்பிலே நிற்பதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். சில போராடி ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர் சொன்னார், அவன்கிட்ட தான் வராரு, வந்து உட்கார்ந்தாரு, நல்லா சாப்பிட்டார். 3 பேர் வந்தாங்க. ஒருவர் கத்தோலிக்க தூதனானவர், மற்ற 2 ஏஞ்சல்ஸ் வந்தாங்க. வந்து அவன் பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஆபிரகாம் பார்த்தான், அவங்க தூதன்னு தெரியல. உட்கார வச்சு அவன் எப்போது வழக்கம் போல செய்கிறது, உட்கார வச்சான், கை கால் கழுவு தண்ணி கொடுத்தான், நல்லா தண்ணி குடிச்சிட்டு உட்காருங்கய்யா. போனால் ஒரு பெரிய கொளுத்த கன்றை அடித்தான், அப்போ போட்டான், எல்லாம் சாப்பிட வச்சான். சரி நாங்கள் சோதம் போடுறோம். எதுக்கு போகிறீங்க? சரி நான் போகிறோம், நீங்கள் இப்போ வேறு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போகும்போது கத்தோலிக்க தூதனானவர் மேட்டை சொல்லிட்டு போயிட்டார். 2 ஏஞ்சல்ஸ் மட்டும் தான் போகிறாங்க, தூதரை மட்டும் போகிறாங்க. ஆட்டோ கேட்குறாரு, எப்பா போனவங்க சோதம் என்ன செய்ய போகிறாங்க, அழிக்க போகிறாங்க. இவருக்கு பயங்கர ஆண்டவரே, நீ அழிக்க போகிறீரா? ஒரு 50 பேர் இருந்தால் அழிக்க மாட்டீங்கன்னா? 50 பேர் இருந்தால் நான் அழிக்கவே மாட்டேன்பா அப்படிங்கிற ஒரு பயங்கர கேள்வி. 50 பேரில் ஒரு 2 பேர் 3 பேர் குறைஞ்சிட்டா என்ன பண்ணுறது? சரி ஆண்டவர், ஒரு 45 பேர், சரிப்பா 45 இருந்தாலும் அடிக்க மாட்டேன். அவனோட பேசுகிற பாருங்க. ஏன் முன்னாலே ஆண்டவர் இருக்கிறார். ஒருவேளை அவனுக்கு உருவம் தெரியாமல் இருக்கலாம்,
உருவம் என்ன செய்யலாம்? அந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்க தெரியும், கர்த்தர் அவன்கிட்ட பேசிட்டு என்ன செய்யிட்டாராம்? அந்த வசனம் வாசித்தா தான் தெரியும். அல்ல வாசிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் வாசிங்கன்னா நல்லா தெரியும். அப்போ அந்த பகுதி எடுத்துக்கொள்ளப்படி கேட்குறேன். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார். நல்லா கவனிங்க, அந்த வசனம் சொல்லணும். எத்தனை வசனம்? 18:33. 18:30 எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ ஆபிரகாமோடு கர்த்தர் பேசி விட்டு என்ன செய்யிட்டாராம்? போய்விட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் மேலேருந்து பேசினார்னா அதோடு சரி, அவர் பேசினார் அப்படின்னு. சாமுவேலையும் கூப்பிட்டார், முடிஞ்சது. ஆபிரகாமே எங்கே இருக்கிறான் என்று கூப்பிட்டார், சரி. ஆபிரகாமே நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படி பேசினார். ஆனால் இந்த எல்லையில் என்ன செய்தார்னா, முன்னால் என்ன செய்தார்? முன்னால் நிற்கிறார், அரூபியாக இருக்கிறார். அவருக்கு உருவம் தெரியலை, ஆனால் முன்னால் சத்தம் கேட்கு. முன்னால் ஒரு பர்சன் நிற்கிற மாதிரி இருக்குது, ஆனால் யாரும் தெரியலை. அவனுக்கு வந்து அந்த உருவ அமைப்புலாம் ஒன்றும் தெரியலை, ஆள் நிற்கிற மாதிரி இருக்குது. அவனுக்கு பேசுகிறார். பின்னால் சோதம், முன்னால் அடிக்கும் ஆண்டவர், இவன் நிற்கிறான். ஆண்டவர் கேட்குறான், 45 50 பேர் இருந்தால் அடிச்சுடுவீரா? 50 பேர் இருந்தால் அடிக்க மாட்டேன் அவர் சொல்ல. ஒரு 45 இருந்தாலும் அடிக்க மாட்டேன்ப்பா. சரி, கொஞ்சம் கோவப்படாதிரும். 40 பேர் இருந்தாலும் அடிக்க மாட்டேன். இப்படி குறைச்சிட்டே வரான், போராடுறான் ஆண்டவர்கிட்ட. அவர் முன்னால் நிற்கிறாரு. கடைசியில் வந்துட்டான். எத்தனை பேருக்கு வந்துட்டான்? அவரையும் மனமாற வச்சு பாருங்க பேச்சு. அதாவது திறப்பிலே நிற்கிறான்னு சொல்லிட்டா நம்முடைய ஆண்டவர் நம்மகிட்ட எப்படினாலும் எதுக்குனாலும் இறங்கி வருவார். ஆமாம், உண்மையான மனதை பார்க்குறவர். நாம் அவனுக்காக போராடி ஜெபிக்கிறோம், தப்பிக்க வேண்டும் ஜெபிக்கிறோன்னு சொல்லி நம்முடைய நிலைமை புரிஞ்சுட்டாருன்னா, நாம் எந்த அளவுக்கு இறங்கி வந்தாலும் அவரும் எந்த அளவுக்கும் நம்மகிட்ட மாறி மாறி பேசிட்டு தான் இருப்பார். எப்படியாவது வரட்டணும். இவன் சொன்னான் 10 பேர் இருந்தாலும் அழிக்க மாட்டேன் என்றார். எனக்கு பயங்கர சந்தோஷம். அப்பா, இவ்வளோ நேரம் பேசிட்டோம், 10 பேரும் நிப்பாட்டினவன் நான் நினைப்பேன். 10 பேரும் ஏன் நிப்பாட்டின, ஒன்று 5 பேருக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்னு. 5 பேருக்கு வந்தாலும் நிற்பார். கடைசியில் ஒருத்தர் இருந்தா அப்படின்னு கேட்டிருந்தா கூட நினைச்சிருப்பாரு. சரி, ஒருத்தன் கேட்டேன், அழிக்க மாட்டேன். நீதிமான் ஆகிய லோத்து ஒருத்தன் அங்கே என்ன செய்கிறான் இருக்கிறான்ட்டாவது போயிருப்பார். இவன் 10 பேர்னு சொன்னோன்னே இவனுடைய வெளிச்சம் என்ன இருந்திருக்கும் நான் யோசித்தேன். இது ஒரு யோசனை தான். நீதிமான் ஆகிய லோத்து, அவருடைய ஒய்ஃப், மூத்த பிள்ளை, 2வது பிள்ளை, 4 பேர். மூத்த பிள்ளைக்கு என்ன செய்தான், அங்கே ஏற்கனவே மாப்பிள்ளை பார்த்துட்டான். மூத்த பிள்ளை மாப்பிள்ளை பார்த்தவொடனே அந்த மாப்பிள்ளைக்குள்ள ஆள். இவன் எப்படி ஒரு நீதிமான் சந்ததியை தான் பார்ப்பான், அப்படி தெய்வ பக்தி உள்ள சந்ததி தான் பார்ப்பாங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் அவங்க 2 பேர். அடுத்த பிள்ளைங்க பார்த்தாச்சு, அடுத்த 2 பேர். அப்போ மொத்தம் 6 பேராச்சு. 6 பேரில் அவருடைய பெற்றோர், அம்மா அப்பா குறைஞ்சபட்சம் அவங்களும் இவங்க அப்பா மாதிரி நீதிமானாக இருந்தாங்கன்னா, இந்த இதெல்லாம் கண்டு வருத்தப்பட்டு இருக்கிற குடும்பமாக இருந்ததுன்னா அவங்க அம்மா அப்பா ஏறக்குறைய ஒரு 10 பேர் நினச்சிட்டு மினிமம் ஆகிட்டு. மற்றவங்க அக்கா தங்கச்சி பிள்ளைகள் அதெல்லாம் இருந்ததுன்னா நிறைய இருப்பாங்க. சரி, 10 வரைக்கும் வந்துட்டோம். எப்படியும் கட்டாயம் நினைச்சிடும், தப்பிச்சிடும் நினச்சி நல்லா தூங்க போனோம். காலையில் பார்த்தா நினைச்சிது அக்கடி எரியுது. அப்போது நிலைமை பார்த்தா இவ்வளோ போராடியும் ஒருத்த கூட இல்லாமல் போயிட்டானா அப்படிங்கிற அளவுக்கு 10 பேர் கூட இல்லாமல் போயிட்டானுங்கிற அந்த ஒரு ஆதங்கம் அவன் உள்ளத்தில் இருந்தது. போச்சு அப்படின்னு கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. ஆனாலும் ஆபிரகாம் அவரோடு பேசலாம், கோவப்படாதிரும், கொஞ்சம் எரிச்சப்பட்டாதிரும், கொஞ்சம் அது பண்ணாதிரும், அவன் பேசிகிட்டே இருக்கான். அப்படிதான் நம்முடைய ஆண்டவர்கிட்ட திறப்பில் நிற்க வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் போயிட்டோன்னா கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. நம்முடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ நாள் இறங்கி வருவார். ஆமாம், பேரம் பேசுகிறோம்ல, அது மாதிரி பேரம் பேசுகிற எவ்வளோ நாள் வருவார். ஆனால் கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னா அழிவிலிருந்து ஜனங்கள் தப்பு வைக்கப்படுவார்கள். ஆமாம், அதுக்கு தான் உங்களையும் என்னையும் வச்சுருக்காரு. ரட்சிக்கப்பட்ட ஜனம் நீங்கள் வெளியேறி பெற்றவர்கள். உங்களை தாண்டி ஆண்டு போக மாட்டார், நம்மை தாண்டி போக மாட்டார். இந்த உலகத்தை ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை தாண்டி ஆண்டு எதையும் செய்ய மாட்டார். ஆமாம், அதுக்கு தான் ஆண்டு கேட்குறது, திறப்பில் இருக்கிற ஒரு மனுஷன் தேர்ந்தேன். காரைக்குடி இன்றைக்கி வந்து நின்று மனோரா ஒதுங்கி போய் நின்று ஒன்றையும் சேர்த்து அங்கே போய் உட்காந்துக்க. எல்லாரையும் பார்த்து திறப்பிலே நிற்பது, இந்த காரைக்குடிக்காக நிற்பதற்கு ஒரு மனுஷன் தேர்ந்தேன். ஒருத்தனையும் காணலைன்னு சொல்ல நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? தலை குனிஞ்சு நிற்கணும். அடுத்த ஒன்று செய்யணும், நிற்கிறதுக்கு எங்களை உதவி செய்ய, இனி நான் ஒழுங்காக நிற்போன்னு சொல்லி எப்படி நம்ம சொல்கிறோமோ எல்லாம் எழுந்துருன்னு அதை சொல்லணும்னு விரும்புகிறேன். ஆமாம்,
நம்ம எல்லாம் எழுந்துருப்போமா? ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே இந்த காரைக்குடி ஜனங்கள் அழிவிலிருந்து தப்புவிக்கப்படுவதற்கு, எப்படியாயும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நீ எங்களை திறப்பில் நிற்கும் ஒரு மனுஷனாக மாற்றும் ஐயா. நல்லா ஜெபம் பண்ணும். ஆண்டவரே திறப்பில் நிற்கக்கூடியதான ஒரு மனுஷனாக மாற்றும். எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, வேதத்தில் சொல்லப்பட்ட நிறைய இருக்குது உதாரணங்கள். திறப்பில் நிற்கக்கூடிய ஒரு மனுஷனாக மாற்றும் ஐயா. ஆத்துமரட்சண்யம் அடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அழிகின்றாரே. ஆத்துமரட்சண்யம் அடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அழிகின்றாரே. திறப்பின் வாசலில் நிற்பவர் யார்? தினமும் அவர் குரல் கேட்கலையோ? திறப்பின் வாசலில் நிற்பவர் யார்? தினமும் அவர் குரல் கேட்கலையோ? விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின்னர் பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. மோசே அந்த ஜனத்திற்காக கெஞ்சி பிரார்த்தித்தான். தனக்கு நன்மை என்ற ஒன்று இருக்கிறது தெரிந்திருந்தும் அவன் ஆண்டு சமுத்திரம் கெஞ்சினான். நம்ம எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம், எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம், எத்தனையோ நலமான ஆசீர்வாதங்கள் தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். பெற்றுக்கொண்ட நான் தெய்வ சமூகத்தில் திறப்பிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதனாய் நீங்களும் நானும் மாறலைன்னு சொன்னான். ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவரே அந்த நிலையெல்லாம் மாறி இன்றைக்கு நான் திறப்பிலே இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் என் ஜெபங்களிலே அழிந்து போகும் ஜனத்திற்கு ஒரு கண்ணம் செபிக்கக்கூடிய கிருபைகளை தர வேண்டும் ஐயா. திறப்பில் இருக்க ஒரு மனுஷனை தேடிக்கொண்டிருக்கிறீரே, அதில் என்னை ஒருவனாய் நீர் காண வேண்டும் ஐயா. என் வாழ்க்கை இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா கரங்களை மற்றும் அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தினார், கரங்களை உயர்த்துவோமாக. திறப்பில் இருக்கக்கூடிய மனுஷனாக என்னை மாற்றும் ஐயா, என்னை உருவாக்கும் ஐயா. என் மூலம் கூட்டு ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். என் மூலம் இந்த காரைக்குடியில் ஜனங்கள் நம்முடைய வல்லமை அறிந்து கொள்ள வேண்டும், மாற்றங்களை காண வேண்டும். என் ஆண்டவர் அற்புதங்கள் செய்ய வேண்டும் ஐயா. கர்த்தர் கிரியை செய்வீராக. திறப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எங்களை மாற்றும் ஐயா. தங்கள் ஜீவன் போய்விடுவது தெரிந்து மோசே நின்றான். செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி எஸ்தர் நின்றான். நான் சபிக்கப்பட்டவனாய் போய்விடுகிறேன் என்று சொல்லி பவுலும் நின்றான் ஐயா. வேதத்தில் இதே போல எரேமியா போன்ற ஜனங்களை தீர்க்கதரிசிகள் நாங்கள் காண்கிறோம். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றானால் நலமாக இருக்கும். நான் அழிந்து போகிற சீயோன் குமாரத்தின் நிமித்தம் கண்ணீர் விட்டாலும் என்று சொல்லுகிறானே. ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறபடிய வாழ்க்கை ஆண்டு சமூகத்தை கேட்போம். ரட்சிக்கப்படாத ஒரு கூட்ட ஜனங்களுக்கு அந்த ரட்சிப்பை அறிவிப்பதற்கும் அந்த ஜனங்களை தப்புவிப்பதற்கும் என் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய திறப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் எங்களை மாற்றும் ஐயா. எங்களை வெளிப்படுத்தி காட்டுகிறோம், எங்களை ஆண்டவரை அம்பலப்படுத்தி காட்டுகிறோம். நாங்கள் நிற்கிறோம், பறைசாற்றுகிறோம் ஐயா. திறப்பிலே நாங்கள் வந்து நிற்க விரும்புகிறோம். அல்லேலூயா. அவர்களுடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பிற்காக, இந்த ஜனத்தின் பாதுகாப்பிற்காக எங்களை வெளிப்படுத்தி காட்டுகிறோம். திறப்பிலே நிற்கிறோம் ஐயா. திறப்பில் நிற்கும் ஒரு மனுஷனை தேடிக்கொண்டிருக்கிறீரே. எங்கள் சபையில் அநேகரை நீர் பார்க்கணும்ப்பா. எங்கள் சபையில் அநேகரை நீங்கள் பார்க்கணும். இந்த முதல் ஏஜி சபையில் அநேக திறப்பில் இருக்கக்கூடிய ஜனங்களை நான் பார்க்கிறேன் என்று சொல்லணும். ஆண்டவரே, நாங்கள் தலை குனிந்து போகக்கூடாது, நிமிர்ந்து நிற்கணும். எங்கள் ஆண்டு கிருபை செய்வீராக. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஸ்டீபன் ஜெபிக்க பரிசுத்தமும் கிருபையும் சத்தியமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை மனதார ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா.
தேவனே அப்பா, கர்த்தர் ஏற்படுத்தி தந்த இந்த நல்ல ஆராதனைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படிக்கும் கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படிக்கும் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலனை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் செல்லுவான் என்று கர்த்தர் உரைக்கிற சத்தத்தை ஆண்டவரே ஊழியக்காரன் மூலமாய் இந்த சபைக்கு திஷ்டாந்தமாய் தெளிவாய் ஆண்டவரே அப்பா எச்சரிப்பு உண்டாகும்படிக்கு ஆண்டவரே எங்கள் உணர்வடையும்படிக்கு போதகர் மூலமாய் இந்த காலை ஆராதனையிலே உம்முடைய வார்த்தையை தெரிவித்திருக்கிறீர் ஆண்டவரே. வெள்ளம் போல சத்ரு ஜனங்களை வாரிக்கொண்டு போகும்படிக்கு தேவனே கரை புரண்டு வருகிற காலங்களிலே உலகம் என்கிற உல்லாச படகிலே யோனாவை போல கீழ்த்தட்டிலே படுத்து உறங்கி கொண்டிருக்கிற சபையோராய் காணப்படாமல் ஆண்டவரே அப்பா தானியேலை போல ஆண்டவரே ஜனங்களுக்காய் ஆண்டவரே தாடியை பித்து கொண்டு அழுதான் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. மோசே திறப்பிலே ஜனங்களுக்காய் நின்றார் என்று கேட்டோம் ஆண்டவரே. எரேமியா ஜனங்களுக்காய் திறப்பிலே நின்றார். எலியா ஆண்டவரே தன் முழங்காலிலே தன் தலை படும்படிக்கு குனிந்து ஜெபித்தான் ஆண்டவரே. கெஞ்சி பிரார்த்தித்தார்கள். இவைகளெல்லாம் அவர்களுக்காய் மாத்திரமல்ல எங்களுக்காயும் திருஷ்டாந்தமாய் எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த காரைக்குடியின் திறப்பிலே நிற்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியிலையும் பட்டயத்தை பிடித்து கொண்டு ஆண்டவரே நின்ற எரேமியாவின் தேவனே ஊழியக்காரர்களைப் போல நாங்களும் தேவனே இந்த ஜனங்களுக்காய் உத்தரவாதம் எடுக்கத்தக்கதான ஆண்டவரே அப்பா உத்தரவாதிகளாய் நாங்கள் ஒவ்வொருவரும் மாற கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாய், கிறிஸ்துவின் பண்ணையாய், கிறிஸ்துவின் மாளிகையாய், ஹல்லேலூயா கர்த்தருடைய நற்கந்தங்களாய் நாங்கள் தேவனே கர்த்தருடைய சமூகத்திலே காணப்படவும் திறப்பிலே நிற்கிறவர்களாகியும் தேவனே ஒருவரும் ஆண்டவரே ஒருவரையும் நாங்கள் இழந்து போகாதபடிக்கு கர்த்தர் தந்த ஜனங்களை கர்த்தருக்காய் நாங்கள் ஆதாயப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆத்தும பாரத்தை கர்த்தர் தருவீராக. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கிருபைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளும். மகிமை துதிகனம் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உமக்கே தருகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. ஆமென் ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியம் கிருபை சமாதானம் சந்தோஷம் திறப்பில் இருக்கும் தேவனுடைய கிருபை நம்ம வாழ்க்கையில் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.